ஹலோ எவ்ரிவான். இப்போ வீட்டில் ஈவினிங் டைமில் சாப்பாடு மீந்து போச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இங்கே பாருங்கள் எவ்வளோ சாப்பாடு மிச்சம் மீந்துடுச்சு. ஓகேவா? ஸோ காலையில் வச்ச சாப்பாடு ஈவினிங்கில் மீந்து போச்சு. பட் இந்த சாப்பாடை சாப்பிட்றதுக்கு யாரும் அந்தளவுக்கு விரும்ப மாட்டுறாங்க. இல்லை இந்த சாப்பாட்டுக்கு உங்ககிட்ட நல்ல குழம்பு இல்லை அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலான்னா இதை புளி சாதமாக மாற்றிடலாம். எப்படி நாங்கள் புளி சாதமாக மாற்றணும்னு பாருங்கள். புளியை நல்லா கெட்டியாக கரைச்சி இந்த சாப்பாடில் புழிஞ்சு விட்டுக்கோங்க. நல்லா கெட்டியாக இந்த குழம்புக்கு சேர்ப்போம் இல்லையா புளி, அந்த புளியை கெட்டியாக கரைச்சி அதை ஃபில்ட்ரு பண்ணி இந்த குண்டானில் அப்படியே விட்டாச்சு பாருங்கள். சில டைமில் நைட்டில் வந்து கிட்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த ஆரிப்போன சாப்பாடெலாம் சாப்பிட்றதுக்கு அந்தளவுக்கு விரும்ப மாட்டாங்க. அப்படியே ஆரிப்போன சாப்பாடு சாப்பிட்ணும் அப்படின்னாலும் அதுக்கு நல்ல ஒரு குழம்பு இருந்தால் சாப்பிட்ருவாங்க. ஸோ குழம்பும் இல்லை ஆரியும் போச்சு பட் சூடாகவும் கேட்குறாங்க அப்படின்னா இது மாதிரி உப்பு போட்டுக்கோங்க. இப்போ நாங்கள் வந்து உப்பு சேர்த்தாச்சு பாருங்கள். உப்பு போட்டுட்டு குண்டால் நல்லா கிண்டிக்கிறோம் பாருங்கள். ஸோ இது மாதிரி நீங்கள் சுட்ட புளி சாதத்தை ரெடி பண்ணி கொடுத்தீங்க அப்படின்னா ஒரு வாய் கூட மிச்சம் வைக்காமல் காலி பண்ணுருவாங்க. உங்களுக்கு இந்த சாப்பாடும் வேஸ்ட் ஆகாது, பசங்களும் ரொம்ப விரும்பி சூடான புளி சாதம் சாப்பாடை வந்து சாப்பிட்ருவாங்க. நீங்கள் குழம்பு வைக்க வேண்டிய அவசியமும் இருக்காது. எப்படி ஐடியா? ஸோ பாருங்கள், இது மாதிரி புளியை கரைச்சி விட்டுட்டு அதில் உப்பு ஒரு ஸ்பூன் போட்டுட்டு நல்லா கரண்டி வச்சு மிக்ஸ் பண்ணி ரெடியாக வச்சாச்சு. பார்த்தாச்சா? எங்கள் வீட்டிலலாம் வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி நைட் டைமில் இது மாதிரி எப்பயாச்சும், அதுக்காக டெய்லி அப்படி பண்ண மாட்டாங்க, எப்பயாச்சும் சரி ஓகே மிச்சம் இருக்க சாப்பாடு நம்ம புளி சாதமாக்கி சாப்பிட்டுடலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. எனக்கும் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஏன்னா வந்து அது நம்ம செய்யும்போதே நல்லா சூடாக இருக்கும். சுட்ட புளி சாதம் சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப டெலிஷியஸான ஃபுட் ரெசிபியாக இருக்கும். இப்போ பாருங்கள், இந்த ரெசிபி ரெடி பண்ணுறதுக்கு ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலையை அலசிட்டு தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். நீங்களும் இந்த ரெசிபி எப்படி ரெடி பண்ணுறதுன்னு கற்றுக்கோங்க. உங்கள் வீட்லேயும் கண்டிப்பாக இதே மெத்தடில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு சமைச்சிட்டு சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குது சொல்லுங்கள். கேஸ் ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். கடாய் வச்சுக்கலாம். கடாய் நல்லா சூடாகிடுச்சு. சமையல் செய்கிறதுக்கு ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஊற்றிக்கலாம். ஸோ எண்ணெயும் இப்போ சூடாகிடுச்சு.
1 ஸ்பூன் கடுகு போட்டுக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சிடுச்சு. அடுத்தது கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு போட்டுக்கலாம். காஞ்ச மிளகாய் ஒரு 4 காஞ்ச மிளகாய் போட்டாச்சு. ஒரு ஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டுக்கலாம். ஃப்ரெஷ்ஷான கறிவேப்பிலை கொத்தமல்லி போட்டாச்சு. இப்போ பெருங்காயத்தூள் 1 ஸ்பூன் போட்டாச்சு. குண்டானில் நம்ம புளியை கெட்டியாக கரைச்சி உப்புலாம் போட்டு கிளறி வச்சுருந்தோம் இல்லையா, அந்த சாப்பாடு அப்படியே கடாயில் போட்டுக்கலாம். ஓகே, இப்போ நல்லா கிளறிக்கோங்க. பாருங்க மக்களே, ரொம்ப ரொம்ப அருமையான புளி சாதம் ரெசிபி தயாராகிடுச்சு. இது சாப்பிட்றதுக்கு நல்லா சுட சுட வர இருக்கா, ரொம்ப யம்மியாக டெலிஷியஸாக இருக்கும், டேஸ்டியாக இருக்கும். எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இது மாதிரி அருமையாக சுட சுட சாப்பாடு புளி சாதம் ரெடி பண்ணி கொடுத்தா எல்லாருமே வீட்டில் இருக்கவங்க எல்லாரும் கொஞ்சம் கூட மிச்சம் வைக்காமல் சாப்பிட்ருவாங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அருமையாக ரெடி ஆகிடுச்சு புளி சாதம் ரெசிபி. இந்த சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். ஆஹா, சுட சுட சாப்பிட்டு பாருங்கள், எந்த அளவுக்கு பிடிக்கும் தெரியுமா? உங்களோட ஃபேவரட் ஃபுட் இதுதான் சொல்வீங்க, அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். எஸ்பெஷலி நல்ல மழை நாள்லலாம் இது மாதிரி நல்ல மழை வெளியே பெய்யும் போதே வீட்டுக்குள்ளே இந்த மாதிரி சுட சுட புளி சாதம் ரெடி பண்ணி சாப்பிடும்போதே அந்த டேஸ்ட்டு சொல்ல வார்த்தைகளே இல்லை, அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப ருசியாக இருக்கும் இந்த புளி சாதம் ரெசிபி. Okay friends, thank you so much for watching. Tamarind rice recipe ready. South Indian style prepare பண்ணிருக்கோம். Hope உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க, சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. டாடா, பை பாய்.